மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது தற்பொழுது இந்த எக்ஸிட் போல். இன்று 6:30 மணி அளவில் எக்ஸிட் போல் ஒன்று வெளியாக போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த கருத்து கணிப்பு தற்போது வந்துட்டு யாரை சொல்லியிருக்கிறாங்க, யார் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக வருங்க. அது எத்தனை தொகுதிகள்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லெவலில் திமுக வருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இது எக்ஸிட் போல் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பார்ப்போம். அது எவ்வளவு நியர்பை வருமாங்கிறதையும் பார்ப்போம். ஒருவேளை இந்த திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டா இந்த தமிழ்நாட்டோட நிலைமையை நினைச்சு பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. இந்த யங் தாத்தாவோட வேலை ஷார்ட் அண்ட் பீரியட்ல முடிஞ்சு போயிடும். எப்படியும் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமர்ந்ததுக்கு பிறகு நம்ம தாவேகாவுக்கு எதிராக ஆளும் தரப்புக்கு எதிராக கேள்வி கேட்க போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்லை, இந்த யங் தாத்தாவுக்கு இன்னொரு 5 வருஷம் வேலை இருக்குடா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு எக்ஸிட் போல கொண்டாந்து வச்சிருக்காங்க. சரி, என்ன எக்ஸிட் போல் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல போறோம். இந்த எக்ஸிட் போல் எதற்கு உதவும் அப்படின்னா மக்களின் மனநிலையை இப்பொழுது தயார்படுத்தும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்ம வீட்டு குழந்தைகள் இதனால மனம் பாதிக்கப்படுவார்களா? மனம் பாதிக்கப்படுவார்கள். திடீர்னு அந்த எலெக்ஷன் வரும்போது பெரிய அளவில் ஒரு பெரிய பாதிப்பு ஒன்று ஏற்படுமே. இதே ரிசல்ட் அன்னைக்கு வந்துச்சுன்னா பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் இன்னைக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கா, இதை குழந்தைகள் டிவியில் பார்ப்பாங்க, மொபைலில் பார்க்கும்பொழுது இது ரிசல்ட் எல்லாம் இல்லைம்மா, சும்மா கருத்து கணிப்பு தான் வெளியிட்டு இருக்காங்க, இதெல்லாம் அப்படியே நடக்காது பொறு அப்படின்னு சொல்லி குழந்தைய நீங்கள் ஓரளவுக்கு சமாதானப்படுத்துவீங்க. இந்த நிரஞ்சன் ரங்கசாமி நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தார். இந்த பொதுமக்களையும் குழந்தைகளையும் நீங்கள் வந்து தயார் பண்ணுங்க உங்களுடைய வீடியோக்கள் மூலமாக, ஏன்னா இதனால் பெரிய எஃபெக்ட் வரும். எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குங்கிற மாதிரி சொல்லி தானே வச்சுங்களேன். உண்மையிலேயே அது உண்மை தானே. உங்கள் வீட்டு குழந்தைகளை இந்த எக்ஸிட் போல் இன்னைக்கு மூலமாக நீங்கள் கொஞ்சம் தயார் நிலையை வச்சுக்கிடுங்க. சரி, இந்த எக்ஸிட் போல் என்ன குறிக்குது, என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் யங் தாத்தா. எங்களோட வீடியோக்களை பாருங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வேற என்னென்ன பண்ணுவோம் பண்ணுங்க. சரி, தற்போதைய இந்த ரிசல்ட் இருக்குல்ல, அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு 4-5 டீம், அதில் ஒரு 10-15 டீம் கொடுத்துட்டு இருக்காங்க. புதுசு அவனுக்கு திணிச்சு அவனுக்கு ஏற்ற மாதிரி இந்த அதிமுக காரங்களை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிட்டு இருக்காங்க, திமுக காரங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஒன்று வந்திருக்கு. அதில் தாவேகாவுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்க போறோம். தாவேகாவுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தாவேகாவுக்கு 15 to 20 தொகுதி வரும். அதுல என்னுடைய கணிப்பு 18ஆக இருக்கக்கூடும் அப்படின்னு சொன்னது நான் ஒரு ஜென்யூனா, எந்த பக்கத்திலும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம இந்த பக்கமும் இல்லாம விஜய் அவருடைய தாக்கம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து நான் கணிச்சிருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இதோ சிவா டாக்ல போய் பாருங்க, பார்வதி டாக்கு பாருங்க, விஷ்ணு டாக்கு பாருங்க, அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு, கான்ஃபிடண்டா இருக்கலாம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. அதெல்லாம் இந்த ஒரு அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அவங்க ஏதோ ஒரு சேனல் வச்சு வெளியிடுறாங்க, அதெல்லாம் நம்ம எதுவும் விமர்சிக்க இல்லை. பட் நிறைய பேர் இந்த இடத்துல வந்து ஒரு அடிப்படை அரசியலும் இல்லாமல் இல்லைனா வந்து தாவேக்காவில் அந்த வியூவர்ஸை ஏமாத்துற விதமாக, அவங்கள ஏமாத்துற விதமாக அதெல்லாம் இருந்துச்சோ அப்படிங்கிறது எனக்கு மன வருத்தமாக இருந்தது. ஏன்னாட்டா அதை நம்பிக்கிட்டு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கல்ல, அதுதான் எனக்கு பிரச்சனை. அவங்க வெளியிடுறது எனக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க 150 எடுக்கும் 180 எடுக்கும் அப்படிலாம் சொல்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அதனால் இந்த சமூக மக்கள் நிறைய பேர் நம்பிக்கிட்டு, இப்போ என்னுடைய சேனலில் நிறைய பேர் அதை வந்து சொல்லியிருந்தீங்க, ப்ரோ அவர் போட்டிருக்காரு ப்ரோ, அதை போய் பாருங்க ப்ரோ, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கு ப்ரோன்னு சொல்றீங்களே. அப்போ உங்களை யாரோ ஒருவர் ஏமாத்துவதன் மூலம் உங்களுடைய மனநிலையை சிதைக்கும். கடைசி இந்த மாதிரி ரிசல்ட் வர சிதைக்கும்ல, அதுதான் அதை நான் உடைக்கணும் அப்படின்றது அன்னையே என்னுடைய ஜென்யூனான எந்த ஒரு டேட்டா பேஸு கிடையாது, எந்த ஒரு டேட்டாவும் இல்லை. என்னுடைய கணிப்பின்படி நான் பார்த்த இந்த அரசியலின்படி இத்தனை தொகுதி வரும் அப்படிங்கிறது ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து டிசிஷன் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்தது அந்த 15 to 20 தொகுதிகள் ஒன்று வரும், அது 18ஆக இருக்கக்கூடும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தாவேக்காவுக்கு மட்டும் பார்ப்போம். அதாவது என்டிடிவி இருக்குல்ல, அதோட என்டிடிவி அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18 to 24 தொகுதிகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த மேட்ரிக்ஸ் அந்த நிறுவனம் என்னன்னு சொல்லியிருக்குன்னா 10 to 12 தொகுதிகள் வரும் தாவேகாவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த ரீபப்ளிக் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 16 to 26 ஒரு தொகுதி தாவேகா பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 13 to 18 தொகுதிக்குள்ள ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அக்னின்னு ஒன்று லோக்கல், அவங்க வந்து பெரிய சொம்புன்னு வச்சுங்களேன், அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க, அவங்க ஒன்று கொடுத்ததே பெருசு. இது எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா நாம் தமிழ் கட்சி இந்த ஆட்டத்திலே கிடையாது. அது ஒரு சிறப்பான விஷயம். அப்புறம் இந்த நான் சொன்ன இந்த தாவேகாவுக்கு வந்து இப்போ நான் சொன்னது பார்த்தீங்களா, படிச்சுட்டு பாருங்கிற பீத்திக்கிறதுக்கெல்லாம் வரல, புரியுதா? நான் அந்த அளவுக்கு பீத்திக்கிறதுக்கு வரல. ஆனால் இதுல இருந்து 5 கூடும்
10 கூடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுதான் இது வெரி ஸ்பெஷல். இப்போ நாங்கள் அடிச்சதை விட அதை விட இப்போ 24 சொல்லியிருக்காங்களா, 30 வருவதற்கு கூட சான்ஸ் இருக்குது, இல்லைன்னா 32 வருவதற்கு சான்ஸ் இருக்குது, இல்லைன்னா 28 27 வருவதற்கெல்லாம் கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது ஜஸ்ட் எக்ஸிட் போல், அவங்க ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க. தற்போது தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலை யாராலையும் கணிக்க முடியலைங்கிறது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு தெரியும், இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர்கள் ஒரு கணிப்பை கொடுத்துருக்கிறாங்கன்னா அதுலேருந்து 5 அதுலேருந்து 10 முன்ன பின்ன வருவதற்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் தாவேக்காவுக்கு பேக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 15க்கு மேலே தான். ஆனால் அது 30 தாண்டலாம், 32 தாண்டலாம், அந்த லெவலுக்கு வந்துடும். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை நீங்கள் நம்புறீங்களா நம்பலையா? அதை நீங்கள் ஒரு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இல்லை தலைவா, மறுபடியும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலில் தான் நிற்பேன் அப்படின்ட்டு இன்னும் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து 159 160 தொகுதிகள் ஆட்சி அமைப்பாருன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. அதில் நான் தலையிட விரும்பலன்னு வச்சுங்களேன். ஆனாலும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, இது எப்படிப்பட்ட தாக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தமிழக வரலாற்றில் 60-70 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக தமிழ்நாட்டில் 3வது ஒரு கட்சி 10 சீட்டு 15 சீட்டு 20 சீட்டுங்கிறலாம் கணக்கு போடுறதே பெரிய விஷயம். இதுதான் மிகப்பெரிய புரட்சி. நீங்க செய்திருப்பது சாதாரண புரட்சி கிடையாது. தமிழக வெற்றி கழகம் செய்திருப்பது சாதாரண புரட்சி கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு சுயேட்சை எம்எல்ஏ ஜெயிச்சார்னா அது நம்ம டிடிவி தினகரன் மட்டும்தான். இப்போ ரீசெண்ட் டேஸில் டிடிவி தினகரன் மட்டும் தான் ஜெயிச்சார். அவர் எப்படி ஜெயிச்சாரு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஒரு டோக்கன் கொடுத்து ஜெயிச்சானுங்களே. ஆனால் இன்னைக்கு 18லேருந்து 20-25 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கும் ஒரு 3வது கட்சி வந்து விட்டது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இதுதான் புரட்சி. நான் சொன்னபடி 5 சீட்டு ஜெயிச்சா நம்ம சேஃப் கேம் விளையாடலாம், 10 சீட்டு ஜெயிச்சா நம்ம சேஃப். நம்ம மேலே ஆட்சிக்கு வருவாங்க, திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்லிக்கிறாங்களா, அவங்க வந்தா நம்ம மேலே கை வைக்க பயப்படுவாங்க. எவனாச்சும் ஒரு வேளை நம்ம மேலே கையை வச்சா சட்டமன்றத்தில் 18 எம்எல்ஏவும் நமக்காக குரல் கொடுப்பான். அங்கே நம்ம ஆடு ஆட்டி படைப்பாங்க. அதாவது தமிழக சட்டசபைக்குள்ள 3வதா ஒரு குரூப், பெரிய குரூப் கிளம்புது. இதே மாதிரி தான் எப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 29 எம்எல்ஏவோட போனார்ல, அன்னைக்கு ஜெயலலிதாவை பார்த்து பயஞ்சது இந்த ஆளு அப்படின்னு சொன்னா. அப்படி இல்லை, ஏன் அது கூட 3வது கட்சியை இப்படி உள்ள வந்தார் நம்ம சொன்னோம்னா கூட்டணி வச்சு வந்துச்சு. தன்னிச்சையாக ஒரு ஆள் வந்திருப்பது இதுதான் முதல் முறை. இதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தை உங்களால ஒரு செங்கலோட நீங்க பிரிக்க முடியாது. அதுக்கு பிறகு இந்த 18 எம்எல்ஏக்கள் விஜய் கூட எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். விஜய் அவர்கள் இந்த 18 எம்எல்ஏ அந்த வரப்போகிற எம்எல்ஏக்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சிருக்கணும். விலை கொடுத்து வாங்க வைப்பாங்க திமுக, அதில் தான் ரொம்ப தப்பிக்கணும். ஏன்டா அதிமுக அந்த வேலையை பார்க்காது. திமுக கட்டங்கட்டி இதே வேலையை வைப்பாங்க. மாவட்ட செயலாளர் எல்லாரையும் பணம் கொடுத்து வாங்க வைப்பாங்க. அது இந்த உட்கட்டமைப்போட சரியாக இருந்துச்சுன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதற்கு பிறகு இந்த திமுக பார்ப்போம். திமுக 125லேருந்து 145 தொகுதிகள் எடுக்கும் அப்படின்னு என்டிடிவி சொல்லியிருக்கு. அதற்கு பிறகு மேட்ரிக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 122 தொகுதியிலேருந்து 132 தொகுதிகள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரீபப்ளிக் என்ன சொல்லியிருக்காங்க 125லேருந்து 145 பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. சாணக்கிய என்ன சொல்லியிருக்காங்கன்னா 145லேருந்து 160 பேருன்னு சொல்லியிருக்காங்க. அக்கடி அவன் 160 கொடுத்துட்டா போல, 169 கொடுத்தா போல. இன்னத்துக்குடா 234 எடுத்துக்காண்டா, உனக்கு என்னடா எவன் குறை வைக்கிறான், எடுத்து காசா பணமா அக்கினி பிக்கினின்னு வந்துட்டானுங்க. இவங்க எல்லாம் வந்துட்டாங்க கொண்டாந்துக்கிட்டு இது கொடுக்கறதுக்கு சர்வே கடுப்பாகுது. அதாவது இப்ப ரீசன் அந்த அவங்க கொடுத்ததுல அந்த அக்னியை மட்டும் தூக்கிடுவோம், பேரை சொல்ல வேண்டாங்களே. 125லேருந்து 145, 122லேருந்து 132, 125லேருந்து 145. அப்ப நான் சொன்ன கணக்கு உங்களுக்கு இடிக்கணுமா? என்ன கணக்கு? 118 கூட வராம இருந்தா தனி பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி ஆட்சி, அதாவது தொங்கு சட்டமன்றம் உருவாகும் சொன்னேன். நான் சொன்னபடியே 10 தொகுதி கம்மியா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? 112 வந்து நிப்பானுங்க. அப்ப 125லேருந்து 10 கழிச்சிங்கன்னா 115 வந்து நிப்பானுங்க. அப்போ 118க்கு கம்மியா இருந்துச்சுன்னா அந்த தொகுதிகள் ஒன்று டிவிகேவுக்கு வரும், அப்படி இல்லைன்னா நம்ம எடப்பாடியாவுக்கு வரும். அப்போ என்ன நடக்கும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த எக்ஸிட் போல்ல இருந்து 10 தொகுதியை கம்மியாவோ 10 தொகுதி கூடவோ இருக்குன்னு சொன்னேன். 10 தொகுதி இதில் கூட இருந்துச்சுன்னா நமக்கு சங்கட்டம். ஆனால் 10 தொகுதிகள் 5 தொகுதிகள் கம்மியாக இருந்தாலும் ஆட்டம் நம்ம கைக்கு வந்து வந்தாலுவா. அப்போ என்ன கவலைன்ற? நான் சொன்னது ஈடேறும். நான் என்ன சொன்னேன்? சட்டமன்றம் தொங்கு சட்டமன்றம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல, அது நோக்கி இதெல்லாம் நகரும். கான்ஃபிடென்ட்டாக இருக்க. நம்ம தாவேக்கா வந்து ஒரு 20 தொகுதிக்குள்ளே வரும், 25 தொகுதிக்குள்ளே வரும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உண்மையா அப்படின்னா நியர்பை உண்மை. 30 தாண்டாது, 30க்குள்ளே தான் வரும். அது 30 தாண்டிடாதுன்னு வச்சுங்களேன். ஆனால் திமுகவுக்கு அதே 10 கம்மியாக ஆனிச்சுன்னா 115, 114, 112, 110 வரும். 110 வந்துச்சுன்னா யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது. யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கலன்னா மறுபடியும் விஜய் காலில் வந்து விழ வேண்டும். யாரு? தலைவா பட பிரச்சனையில எங்களை கைகட்டி வீடியோ போட வச்சது இல்ல அந்த கட்சி மறுபடியும் விஜய் காலில் வந்து விழுந்து விஜய் அப்போதெல்லாம் சொன்னா அதெல்லாம் நடக்கும். அதற்கு பிறகு அதிமுக பார்ப்போம். அதிமுக 65லேருந்து 80 தொகுதியாக என்டிடிவியும், அடுத்தது மேட்ரிக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 87லேருந்து 110 சொல்லியிருக்காங்க. ரீபப்ளிக் என்ன சொல்றாங்கன்னா 65லேருந்து 85 சொல்லியிருக்காங்க. சாணக்கிய என்னன்னா 50லேருந்து 65 சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நியர்பை அதே மாதிரி தான். 10 தொகுதி கூடலாம் குறையலாம்.
எனக்கு எதுமா ஒரு 80லேருந்து 85க்குள்ள வருவாங்க, 85 தாண்டுவாங்க அப்படின்னு தான் இருக்கு. அப்படி அங்கே 85 தாண்டாலும் இது குறைய ஆரம்பிச்சிடும். திமுக குறைய ஆரம்பிச்சிடும். திமுக குறைய ஆரம்பிச்சதுன்னா தொங்கு சட்டமன்றம் தான் வாடி அப்பா மவன 4ஆம் தேதி இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நம்ம பக்கம் ஏறுமோ இறங்குமோ அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. எப்படியும் 18-20க்கு மேலே தான் வந்துட்டோம். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதுலேருந்து நீங்கள் மைண்ட் தாட் கரெக்டாக இருக்கணும். அதை விட்டுலாம் தாண்டு போகாது. அவர் சொன்னார், இவர் சொன்னார் 150 அடிக்குங்கிற மனநிலையை விட்டுட்டு 25-30க்குள்ளே வந்துங்கிற மனநிலையில் நீங்கள் செட் ஆகிடுங்க. ஆனால் திமுகவுக்கு குறைய ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதிமுகவுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏற ஆரம்பிச்சு 85-90 ஆகும், 95 ஆகும். அப்படி ஏறிட்டு இருந்துச்சுன்னா தொங்கு சட்டமன்றத்தை கொண்டாந்து வச்சு பூமாவத்தா குத்தி அனுப்பிட்டலாம் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம சொன்னது கடந்த காலகட்டங்களில் எங் தாத்தாவோட சர்வேவுக்கு நியர்பை கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். நாங்கள் உங்களுக்கு ஒரு ஜெனுவனான ஒரு சர்வே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கும் போது ரியலி வி ஆர் ப்ரௌட். ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை வச்சுக்கிட்டு நம்ம ஏமாற்றணும் அப்படி எந்த ஒரு மனநிலையும் இல்லை. கொண்ட சேர்த்துருவோம். நம்மளுடைய தாட் என்ன, அந்த அரசியல் களம் எப்படி இருக்குங்கிறது நம்மளை வீடியோ பார்க்குற இந்த விஜய் வருவதற்கு முன்னாடி கொஞ்சம் மாதிரி அரசியல் அறிவு புரிதல் இல்லாமல் இருந்தேன். விஜய் வந்ததுக்கு பிறகு தான் நிறைய அரசியல் புரிதல்லாம் வந்திருக்கு. இப்போ உங்கள் வீடியோக்களை பார்த்தது பேர் இன்னுமே நான் இம்ப்ரூவ் ஆகிருக்கேன் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. இல்லை, அவர்களுக்கு எங்கள் மூலமாக ஒரு ஜெனுவனான நேர்மையான சர்வேக்களை உங்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருக்கோம் அப்படின்றோம். நான் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் நினைக்கிறேன். 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், ஞாபகம் இருக்குதா? ஆடாம ஜெயிச்சோமாடா அப்படின்ட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். 3 மாதத்துக்கே முன்னாடியே தெரியும் இது தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன். ஆனால் இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுது அவங்க கொடுத்த ரிசல்ட் படி வந்தாலே மிகப்பெரிய சாதனையை அடைந்திருக்கிறோம். இதற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தை ஒருவன் தொடுவதற்கு முன்னாடி அவன் பயப்படுவான். இதுக்கு முன்னாடி பொசுக்கு நம்ம மேலே கையை வச்சுட்டாங்க. இல்லை அங்கே பேசிட்டானா, இங்கே பேசிட்டானா, தாவைக்கால தூக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. இதுக்கு பிறகு நம்ம மேலே எவனாலையும் கை வைக்க முடியாது. நாளைக்கு எங் தாத்தாவுக்கு ஒரு பிரச்சனை தூக்கிட்டு போயிட்டாங்க உள்ள ஒட்டச்சு ஊமகுத்தா குத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட இங்கே வந்துட்டு பாகுபலியில் உள்ள அந்த நாசர் மாதிரி உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பேனா, அப்போ கூட சட்டமன்றத்தில் எனக்காக பேசுவதற்கு புஷியானந்த் இருக்கிறார், ராஜ்மோகன் இருக்கிறார், அதற்கு பிறகு ஆதவ அர்ஜுனா இருக்கிறான்ற தெம்பு இருக்கும்ல, அந்த தெம்போட அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை இனிமேல் எவனாலே அசைக்க முடியாது. இது இன்னொரு பெரிய இஷ்யூவாக மாறும். இஷ்யூ கிடையாது. இந்த அதிமுக இருக்குல்ல, அதிமுக மறுபடியும் தோற்று போனால் என்ன நடக்கும் வச்சுங்களேன். இப்போ திமுக ஆட்சி பிடிச்சிட்டு அதிமுக தான் இருக்குங்க. அதிமுக கடந்த 5 ஆண்டுகள் மட்டும்தான் ஆட்சியில் இல்லை. ஆட்சியில் இல்லாத ஒரு காரணத்தினாலேயே மொத்தம் 14 பெரிய பெரிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்குன்னு அந்த கட்சியை விட்டு பிரிஞ்சு போனாங்க, தூக்கி வீசப்பட்டார்கள். அந்த கட்சி கலகலத்து போணுச்சு. இல்லை, இப்போ அடுத்த 5 வருஷமும் ஆட்சியில் இல்லைன்னா இன்னும் பல பேர் பிரிச்சுக்கிட்டு போவாங்க. இந்த நம்ம வேலுமணி அதுக்கு பிறகு இந்த லோக்கல் ஆளு ஃபுல்லாக பிரிச்சுக்கிட்டு போனால் அந்த அதிமுக கலகலத்து போயிடும். கலகலத்து போனால் அது ஃபுல்லாக எங்கே வரும்? எம்ஜிஆரின் அந்த ஓட்டுக்கள் விஜய் அவர்களை வலுப்படுத்தி அடுத்த முறை தேர்தலில் விஜய் அவர்கள் 2031 ஆட்சி அமைக்கக்கூடிய இந்த தொங்கு சட்டமன்றம் வராத பட்சத்தில் 24 தொகுதியோட ஒருவேளை திமுக ஆட்சி பிடிச்சதுன்னா 2031 தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் ரொம்ப ஈஸியாக ஆட்சி அமைச்சலாம். ஏன்னா 10 வருஷம் ஏற்கனவே ஆன்டி இன்கமன்சி எவ்வளோ ஆன்டி இன்கமன்சி இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்க பட்சத்தில் அடுத்த 5 வருஷமும் திமுக ஆட்சி அமைச்சதுன்னா கொள்ளை வன்புணர்வும் பெருக்கெடுத்து ஓடும். அப்போ மக்கள் வெகுண்டெழுந்து ஒரு புதிய பார்ட்டியை தேடுவாங்க. அந்த இடத்துலையும் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தாவேக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் நிற்கும் இடத்துல அது எவ்வளோ அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி 2031 ஈஸியாக நம்ம ஆட்சி அமைச்சிட்டு போகலாம். கான்ஃபிடென்ட்டாக இருக்க. இந்த தேர்தலையே இந்த மே 4ஆம் தேதி வெளியாக போகிற அந்த தேர்தலையே தொங்கு சட்டமன்றம் உருவானால் அந்த இடத்தில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் 2.5 வருடங்கள் சிஎம்மாக இருப்பதற்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரியான நம்ம புதுச்சேரியிலையும் அதே மாதிரியான ஒரு கலைஞரோட தான் வந்திருக்கு. அது நாளை வீடியோவில் பார்ப்போம். சரி, மக்களாகி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வீட்டு குழந்தைகளை இன்னும் எக்ஸிட் போல்ல இருந்து நீங்கள் மனதுக்கு தயார்படுத்துங்கள். உங்கள் வீட்டு குழந்தைகளை நீங்களே தயாராகுங்க. ஏன் 7 வயசாவது உங்களே தயார்படுத்த முடியல, அப்புறம் வீட்டு குழந்தை எப்படி தயார்படுத்துறது? பொறுமை வாங்கயா, இதுதான் ரியாலிட்டிக்குள்ளே வாங்க. சும்மா உறுப்பினர்களே 1.5 கோடி பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்தாலே 30% 35% வந்துருங்க, அதுங்க இதுங்கன்னு நீங்களே ஒரு பெரிய ஒரு மன உளைச்சல் இருக்கீங்க. அதுலேருந்து வெளியே வந்து நம்மளுடையது 30க்கு கீழே தாங்கிறதுல கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அதுக்கு பிறகு தொங்கு சட்டமன்றம் உருவாகும். இந்த நேரத்தில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் நம்ம சிஎம்க்கு ட்ரை பண்ணுவோம். அப்படி தொங்கு சட்டமன்றம் உருவாகாத பட்சத்தில் திமுக ஆட்சி பிடிக்கிற பட்சத்தில் அடுத்த 5 ஆண்டுகள் இதே மாதிரி சிறப்பாக செயல்படும். இதுவே பெரிய சிறப்பையா செயல்பட்டால் 2031 ஆட்சி நமது. சரி, வேற ஒரு வீடியோ சந்திக்க பாரு. உங்களிடம் இந்த வீடியோ வருவது நான் உங்கள் யங் தாத்தா.